எல்லாமே எதிராக இருக்க மாதிரி இருக்கும், உணர்வுகள் வேற மாதிரி இருக்கும், சிந்தனைகள் வேற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் சோர்ந்து போகாம கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தேன்னா அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுங்கிற பார்த்தீங்களா, அது நம்ம வெளியே தெரியணும். நீ பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து, அதான் சென்றடைய வேண்டிய இலக்கு. பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாக இருப்பீர்கள் என்றால் ஜாக்கிரதையாக இருப்பீர்களாக. பிழைக்கணும், அப்புறம் பெருகணும், நிறைவாக இருக்கணும், குறைவில்லாமல் இருக்கணும், சகல ஆசீர்வாதங்கள் இருக்கணும். நமக்கு தேவனோட சித்தங்கிறது மிகுந்த கனிகளை கொடுக்கணும். அதான் தேவ சித்தம். அது எப்படி நிறைவேறுகிறது என்றால், நான் உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைனா 10 கற்பனை விட்டுருங்க, வசனத்தை கேளுங்க. வசனத்தை கேட்ட வசனத்தை செய்வதற்கு ஜாக்கிரதையா இருங்க. வசனத்தையே கேட்கலன்னா எனக்கு என்ன கர்த்தர் கொடுத்துருக்கிறான்னு தெரியாது. இது என்னதுங்க? ப்ராமிஸ் புக். இது உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கும், நீங்கள் எப்படி இருப்பீங்க என்பது எழுதப்பட்ட புத்தகம். அதனால தான் சில நேரத்தில் சொல்லுவேன், இது ஜாதக புத்தகமே. பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஒளிவு மர கன்றை போல இருப்பாங்க, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, ஒன்று பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசாக இருக்கும். அப்படி சொல்லப்பட்ட ஜாதக புத்தகம். வீடு கட்டுவீங்களா? நல்ல வீடு கட்டுவோம். தொழிலெலாம் வாய்க்குமா? தொழிலெலாம் வாய்க்கும். எல்லாமே சொல்லப்படக்கூடிய ஒரு ஜாதக புத்தகம். அதை கேட்கணும், அப்புறம் செய்வதற்கு சாவதானமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். என் வாழ்க்கை எப்படி இருக்கும், எனக்காக தேவன் என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இல்லையா? 2வது வசனம், உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்த முடியும், தம்முடைய கட்டளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. கவனிங்க, கர்த்தர் எதுக்கு வனாந்திரத்தில் நடத்துறார்? சிறுமைப்படுத்துவதற்கு. சிறுமைப்படுத்துவதற்கு என்ன? நம்மை அழிப்பதற்கு இல்லை, நம்மை ஹம்பிள் பண்ணுவதற்கு. செல்ஃப் சென்டராக இருக்காத. பெருமை என்னங்க? சுயத்தை சார்ந்திருக்கிறது, என்னால் செய்ய முடியும் நம்புறது. எதுக்கு கர்த்தர் லா கவர்னட்டுக்குள்ள கொடுத்தாரு? அவளை எங்களால் செய்ய முடியும், கர்த்தர் என்ன சொன்னாலும் செய்வண்டு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் அவர்களுக்கு இருந்துச்சு. நான் சொன்னது புரியுதுங்களா? தேவனுடைய நிறைவையும் அனுகூலங்களையும் ஆசீர்வாதங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் உள்ளத்தில் பெருமை தூக்கி எறிஞ்சிடணும். ஒரு பிரச்சனை வருது, போராட்டம் வரும் பொழுது எனக்குள்ளே பெருமை இருக்காண்டவரே, பெருமை இருந்துச்சுன்னா நான் அதை அகற்ற விரும்புகிறேன், என் சுயத்தை நம்பி வாழலை, உண்மை நம்பி வாழுகிறேன் என்பதற்காக தான் வனாந்திரத்துக்குள்ளே கொண்டு போகிறார். அப்புறம் தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்த முடிக்கும், தம்முடைய கட்டளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்குன்னு சொல்லும் பொழுது வெறும் பலவீனங்களை மட்டுமல்ல, சில நேரத்தில் கடினமான சூழ்நிலைகளை கர்த்தர் நம்மை கொண்டு போகும்போது நமக்குள்ள பொட்டன்சியலை பார்த்தாங்க தெரியும். சில கடினமான காரியத்துக்குள்ளே போகும்பொழுது தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்னு அப்போ தான் விளங்கும். நான் சொன்னது புரியுதுங்களா? நீச்சல் எத்தனை பேர் நீச்சல் தெரியும் உங்களுக்கு? எனக்கு என்ன கடலில் அடிக்க தெரியும். எப்படி கற்றுக்கிட்டேன்? எங்கள் அப்பா கம்மாயில் கற்றுக் கொடுத்தாரு. கம்மாயில் கிணத்துக்குள்ளே வச்சு முதல்ல இப்படி கற்றுக் கொடுத்துட்டாரு, அப்புறம் கையை விட்டுட்டார். கிணத்துக்குள்ளே கையை விட்டதுக்கப்புறம் நான் அடித்தேன். அப்போ தான் என்னால் நீச்சல் அடிக்க முடியும் தெரியும். நம்ம அந்த துவைக்கிற கல்லை வச்சுட்டே நீங்கள் வாழ்நாள் முழுக்க நீச்சல் அடிக்கலாம். அப்படி தாங்க முதல்ல ஆரம்பித்தோம். ஆனால் அது செட் ஆகலை. சில ப்ரெஷருக்குள்ளே போகும்பொழுது தான், சில டெஸ்ட்டுக்குள்ளே போகும்பொழுது தான் எனக்குள்ள கர்த்தர் எவ்வளோ மறைச்சி வச்சுருக்கிறான்னு தெரியும். சில சவால்களை பிள்ளைகளை சில இடத்துல நீ செய்யடான்னு சொல்லும் பொழுது தான் அவர்களாம் செய்ய முடியுங்கிற ஆற்றல் இருக்கும். சைக்கிள் ஓட்டுறீங்க, பிடிச்சிட்டேவா ஓட்டுறீங்க? முதல்ல கொஞ்ச நேரம் பிடிக்கிறோம், அப்புறம் என்ன செய்கிறோம்? பிடிச்சிட்டு தாண்டா இருக்கேன்னு சொல்கிறோம், ஆனால் பிடிக்க மாட்டோம். நம்ம பின்னாடியே ஓடிட்டே பிடிச்சிட்டு தாண்டா இருக்கோம், பிடிக்க மாட்டோம். பிடிச்சிக்கிட்டே போனோம்னா இப்படி சாஞ்சிக்கிட்டே ஓட்டுவாங்க, தெரியுமா? தெரியாதா? ஏன்னா அவங்க பிடிச்சிக்குவாங்கண்டு. சில நேரத்தில் விடும் பொழுது தான் நமக்குள்ள இருக்க பொட்டன்சியல் வெளியே வரும், ஆற்றல் வெளியே வரும்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுங்கிறத பார்த்தீங்களா? அது நம்ம வெளியே தெரியணும். இந்த ரெஸ்லிங் மேட்ச் தெரியுமா? இந்த ஓடி வந்து ஒருத்தன் மேலேருந்து வந்து அப்படின்னு குத்துவான் தெரியுமா? மாம்சம் மாலை மாதிரி இருப்பாங்க, தெரியாது, அடிப்பாங்க. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அப்படியே சாக பழக்க இருப்பான். அவன் தோத்துட்டான்னு பார்த்தோம்னா ஒன்னே கேப் போடுவாங்க. அப்புறம் 2-3 சுலக்கெல்லாம் அப்படியே எந்திரிச்சிருவான். அவன் தான் ஜெயிப்பான். நம்முடைய வாழ்க்கையில் சில ரெஸ்லிங்கை சந்திக்கும் பொழுது கர்த்தர் வந்து 1 2 டமால் எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு ஜெயிச்சரணும்னு நினைக்கணும். ஏன்னா ஜெயிக்க முடியாதான் உள்ள விடுறாருங்க வனாந்திரத்துக்குள்ள. நம்ம வனாந்திர சோதனைகளை சந்திச்சிட்டோம்னா கானான் வாழ்க்கையை சந்திச்சு அதில் வெற்றி பெற மிக மிக எளிதாக இருக்கும். அந்த நேரத்தில் முறுமுறுத்தக்கூடாது, அந்த நேரத்தில் குறை சொல்லிடக்கூடாது, அந்த நேரத்தில் பரிதாப பார்ட்டி பண்ணக்கூடாது. நான் சொன்னது புரியுதுங்களா? எல்லாமே எதிராக இருக்க மாதிரி இருக்கும், உணர்வுகள் வேற மாதிரி இருக்கும், சிந்தனைகள் வேற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் சோர்ந்து போகாம கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தன்னா அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம்.